வணக்கம். வாழ்க வளமுடன். கேரளா சம்மந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுலேயே பூண்டு, இஞ்சி இதையும் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொன்னிறம் ஆகுத வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக வறுத்துறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் மாறிடும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் புளியும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், உப்பு, வரமிளகாத்தூள் இந்த 3ஐயும் போட்டு 1-2 திருக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 2 திருக்கு தான். இது அரைக்கும் போது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், ஒரு துளி கூட தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 திருக்கி எடுத்துருங்க, அவ்வளோதான். சூடாக சாப்பாடு போட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த சம்மந்தியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே சைடிஷ் தேவையே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் சைடிஷாக வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம், சும்மா சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அந்த சம்மந்தி மட்டும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஆல்ரெடி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.